தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தமது சித்தத்தின்படி ஓர் அவயவங்களை நம்முடைய சரீரத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் ஓர் அவயவங்களை குறித்தும் வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்களை வைத்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களில் நாம் கண்ணை பற்றி பார்த்தோம், காதை பற்றி பார்த்தோம், தலைமுடியை பற்றி பார்த்தோம், நாவை பற்றி பார்த்தோம், உதடுகளை பற்றி பார்த்தோம். இன்றைய தினத்தில் கூட நாம் பார்க்க போகிற அவயவம் கைகள். அதற்கான வேதவசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். சிலவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிப்பாங்க. ஆனால் அவர்களுடைய எல்லா சம்பாதனையும் ஹாஸ்பிட்டல், மெடிசின் இப்படியாக அவர்களுக்கு செலவழிந்து போகும். ஒரு நன்மையும் அவர்களுக்கு இருக்காது. சிலவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லா சம்பாதனையும் வட்டி கட்டவும், கடன் அடைக்கவும் இப்படியாக அவர்களுக்கு சரியாக இருக்கும். சிலவங்க பாவத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அது நிமித்தம் அவர்களுடைய எல்லா சம்பாதனையும் பாவத்துக்கென்றே செலவழிந்து போகும். அதனால் அவர்களுடைய குடும்பங்கள் கஷ்டத்திலும் பட்டினிலும் தாரித்திரத்திலும் பிரயாசப்படுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இப்போதான் சேலரி வந்த மாதிரி இருக்கானா, இப்படி தான் செலவாயிடுச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடாமல் அது நிமித்தம் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் போகும் பொழுது அது உங்களுக்கு வேதனையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்கள் கைகளின் பிரயாசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் கைகளின் பிரயாசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்க வேண்டும். சங்கீதம் 128 அதிகாரம் 1 வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகினால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் பொழுது உங்கள் கைகளினால் நீங்கள் எப்பொழுதும் உண்மையாக நேர்மையாக வேலை செய்வீர்கள். அது ஒருபோதும் அநியாயமாய் வேலை செய்யாது. ஒருபோதும் அது பரிதானம் வாங்காது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும் பொழுது, துர்மார்களுடைய ஆலோசனையின் வழி நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவருடைய வழிகளில் நடந்து உங்கள் கைகளினால் வேலை செய்யும் பொழுது உங்கள் கைகளின் பிரயாசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து உங்கள் கைகளினால் வேலை செய்யுங்கள். அது நிமித்தம் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் எப்பொழுதும் உண்டாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.